எதுக்காக இதை கட் பண்ணுறோம் அப்படின்னா ஒன்று வந்து ஈஸியாக குக் ஆகும். சரிங்களா? ஈஸியாக குக் ஆகும். நம்ம வந்து ஷேப்ஸ் நம்ம தேவையான ஷேப்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இதை வந்து என்ன முதல் சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு டெஃபினேஷன் சொல்கிறாங்க. டிவைட் த ஃபுட் இன்டு ஸ்மாலர் பீசஸ் தட் ஹெல்ப்ஸ் டு ஈஸி. முதல் வந்து அந்த ஃபுட்டு வந்து குக் ஆகிறதுக்கு கட் பண்ணோம் அப்படின்னா வேகமாக ஈஸியாக குக் ஆகும். அதனால தான் வந்து நம்ம கட் பண்ணுறோம். அந்த இது சொல்கிறாங்க. கட்டிங்கில் வந்து நிறையா டைப்ஸ் இருக்குது. அதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா முதல் வந்து கட் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம நார்மலாக நைஃபை வச்சு கட் பண்ணுறது தான் கட் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று சாப் அப்படின்றது என்ன அப்படின்னா டு கட் இன்டு ஸ்பெசிஃபைட் ஷேப். ஏதாவது ஸ்பெஷல் ஷேப் இல்லாமல் நம்ம குத்தி போகிற மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து சாப் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து நைஸ் அப்படின்றது டு சாப் வெரி ஃபைன். அதாவது சாப்லேயே ரொம்ப ஃபைனாக பண்ணுறது தான் மைன்ஸ் அப்படின்றாங்க. அடுத்து வந்து டைஸ் டு கட் இன்டு ஸ்மால் யூனிஃபார்ம் கியூப்ஸ். அதாவது நம்ம டைஸ் பார்த்துருக்கோம்ல, ஒரு யூனிஃபார்ம் கியூப் மாதிரி இருக்கும். நம்ம ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அந்த கியூப் ஷேப் மாதிரி யூனிஃபார்மாக கட் பண்ணுறது தான் டைஸ் அப்படின்றாங்க. ஸ்லைஸ் வந்து டு கட் இன்டு யூனிஃபார்ம் ஸ்லைஸ். அதாவது யூனிஃபார்ம் ஸ்லைஸாக வந்து கட் பண்ண ஒரு லாங்கியூடாக இருக்கலாம், இல்லைன்னா வெர்டிக்கல் இந்த மாதிரி சைஸில் வந்து ஸ்லைஸ் பண்ணுறது தான் ஸ்லைஸ் அப்படின்றாங்க. அடுத்து வந்து கிரேட் டு கட் ஃபைனலி வித் கிரேடர். நம்ம துருவுறோம்ல, அந்த துருவுறதை வச்சு ஃபைனாக நம்ம வந்து கட் பண்ணுறது தான் கிரேடர் அப்படின்றாங்க. இதில் வந்து நம்ம கட் பண்ணுறதோட டேர்ம்ஸ் டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஒவ்வொரு ஃபுட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த கட்டிங்ஸ் எல்லாமே டிஃபர் ஆகும். அடுத்து நம்ம இப்போ என்ன அதோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கட் பண்ணுறது மூலிமா ஈஸியாக வந்து குக் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு பெரிய பூசணிக்காவோ இல்லைன்னா முழுசாக வேக வைக்கணும் இல்லை குக் பண்ணோம் அப்படின்னா நம்மளால முடியாது. அதனால் நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா குக்கிங் டைமும் நம்மளுக்கு கம்மியாகும், வேகமாகவும் அது வந்து குக் ஆகும். இன்னொன்று வந்து அப்படின்னா ஈஸி கன்சியூம். ஸோ நம்ம அதை நம்ம சின்னதாக யூஸ் பண்ணி நம்ம வேகமாக குக் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து கன்சியூம் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அடுத்த பாயிண்ட் வந்து ஸ்பாயில்ஸ் போர்ஷன் கேன் பி டிஸ்கார்ட். இப்போ வந்து நம்ம கட் பண்ணுறது மூலிமா ஒரு ஃப்ரூட்ஸை வந்து முழுசாக இருக்கும் பார்க்கும்போது வந்து உள்ள கெட்டு போயிருக்கா என்னன்றது நமக்கு தெரியாது. இதை நம்ம கட் பண்ணுறது மூலிமா ஏதாவது ஒரு டேமேஜான போர்ஷன்ஸை நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து அப்பியரன்ஸ் ஆஃப் ஃபுட் கேன் பி இம்ப்ரூவ்டு. இப்போ வந்து முழுசாக போகிறதுக்கும் சின்ன நம்ம ஈவெண்ட் நம்ம சொன்ன மாதிரி கிரேட் இருக்கலாம், ஸ்லைஸ் இருக்கலாம், இல்லை சாப் பண்ணி இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் ஷேப் நம்ம கட் பண்ணி போடும்போது அந்த ஃபுட் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா சாலட்டில் வந்து நிறையா டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வந்து இப்போ ஃப்ரூட்ஸ் சாலட்னா ஃப்ரூட்ஸ் எல்லா ஒரு ஃப்ரூட்ஸுமே போடுவோம். வெஜிடபிளில் நிறைய விதமான வெஜிடபிள்ஸும் போடுவோம். அந்த டைமில் வந்து இப்போ வந்து ஒரே டைப்பான ஸ்லைஸ் இல்லை நம்ம சாப் பண்ணி போடலாம் ஒரே மாதிரி போட்டிருந்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்குமே அது வந்து சாலட் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அடுத்து கிரேடிங் ஹெல்ப்ஸ் டு இம்ப்ரூவ் கிரேடிங். இப்போ வந்து நம்ம துருவி போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியாக வந்து ஃபுட்டோட பிளெண்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதை நம்ம கட் பண்ணினாலும் ஒரு சில இடத்துல ஒரு இடத்துல பர்டிகுலர் போர்ஷன்ஸ் வந்து ஸ்டே ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. கிரேடிங்னா ஃபுல்லாக வந்து இதாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்னென்னா ஃபாஸ்ட் ஃபுட்டில் பார்த்திங்க அப்படின்னா கேரட், முட்டைகோஸ் இதெல்லாம் வந்து துருவி தான் போடுவோம். துருவி போடுறதுனால அந்த ஃபுட்டோட பிளெண்ட் ஆகிற நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த சீஸுமே நம்ம கிரேட் பண்ணி போடும்போது ஈவனாக வந்து இதாகும். அது பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல லுக்கு கொடுக்கும். இதெல்லாம் வந்து நம்ம அட்வான்டேஜ் பார்க்குறோம். டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்க்கும்போது இப்போ நம்ம கட் பண்ணும்போது ஒரு சில ஃபுட்டை வந்து ஈவன் ஷேப்பில் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இல்லை நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணுறது இது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா நியூட்ரியன்ஸ் வந்து லாஸ் ஆகிற நிறைய சான்சஸ் இருக்குது. குக் பண்ணுற டைமிங்கும் நிறையா இருக்கும். நம்மளுக்கு வந்து அப்பியரன்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. நம்ம ஃபுட்டு நம்ம டிஸ்பிளே பண்ணணும். இதான் அதோட